ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் வங்கதேசம் மேற்கு வங்கம் இடையே நள்ளிரவில் கரையை கடந்தது. வங்கக்கடலில் உருவான ரிமல் புயல் நேற்று இரவு 8:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கியது. வங்கதேசத்தின் கோப்புபாரா மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுகள் இடையே இந்த புயல் நள்ளிரவில் கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும்போது சுமார் 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் மேற்கு வங்க மாநிலத்தின் கிழக்கு மிட்னாப்பூர் உட்பட பெரும்பாலான இடங்களில் ஏராளமான மின் கம்பங்கள் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் மின் வலைகள் கடும் சேதமடைந்தன. கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கு வங்க மாநிலத்தில் கடற்கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருந்து சுமார் 1 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இதனிடையே புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் 14 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ரிமல் புயல் காரணமாக கொல்கத்தாவில் தரை வான் ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக கொல்கத்தா விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் 394 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கொல்கத்தா துறைமுகத்தில் அனைத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் இந்திய கடற்படையின் 2 சிறப்பு கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.